بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين خالق خلائق أجمعين باعث الأنبياء والمرسلين جامع الناس يوم الدين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. புகழும் புகழ்ச்சியும் அனைத்து ஆற்றலுமிக்க உலகை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அவன் மீதிலும் ஷஃபீஉல் முதுனிபீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அன்னல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் ஏனையோர்கள் மீதிலும் சொன்னதன் பின்னர் இந்த அவையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, கடந்த சில நாட்களாக நாங்கள் அதில்லத்து இமாமத்து அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம் சம்பந்தமாக இமாமத்துக்கு தகுதியான அஹ்லுல் பைத்துகளுடைய அந்த தகமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற ஆதாரங்கள் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த வரிசையிலே ஹலீஃபத்துர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி ஹுலஃபா மദ്രസத்துல் ஹுலஃபா ஹலீஃபாக்கள் சம்பந்தமான அவர்களுக்கு எவ்வாறான நிபந்தனைகளும் எவ்வாறான தன்மைகளையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும், மദ്രസத்து மன்ஹஜ் அஹ்லுல் பைத் அஹ்லுல் பைத்துகளுடைய அந்த கண்ணோட்டத்திலே அந்த மذஹபை பின்பற்றக்கூடியவர்களுடைய நோக்கிலே எவ்வாறானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து வந்தோம். இந்த இரண்டு விடயங்களிலும் பல வகையான விஷயங்கள் எங்களுக்கு கடந்த அமர்விலே விளக்க வகுப்புகளிலே கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நபிமார்களுடைய பொறுப்பும் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமும் அது பற்றிய ஒரு தெளிவையும் அறிவையும் நாங்கள் அறிந்திருந்தால் நிறைய விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியலாம். அன்ன தௌரல் அன்பியா வல் ஹதஃபு மின் இர்சாலிஹிம், நபிமார்களுடைய பொறுப்பும் அவர்களுடைய நிலைப்பாடும் அவர்களை அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தையும் இத்தஹல்லசு ஃபீ அம்ரைன், இரண்டு விடயங்களிலே இரண்டு அம்சங்களிலே நாங்கள் சுருக்கமாக நாங்கள் சொல்லலாம். அவர்கள் வந்த முதலாவது நோக்கம் என்ன என்று சொன்னால் ஹிதாயத்துல் பஷரி வ இன்காதுஹு மினல் ضلالத்தி வ தம்யீஸில் ஹக்கி மினல் பாத்தில், மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தி வழிகாட்டிலே இருந்து அவர்களை பாதுகாத்து உண்மையை அநீதியில் பொய்யிலிருந்து ஹக்கை பாத்திலிருந்து பிரித்தறிவதற்காக அவர்கள் வந்த நோக்கம் பயானுத்தீன், தீனை தெளிவுபடுத்துகின்ற நோக்கம். இரண்டாவது அல் இஷ்ராஃபு அலா தத்பீகில் கவானீனில் இலாஹியா, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், அவனுடைய பொறுப்புகள், அவனுடைய ஏவல் விலக்கல்கள், கடமைகள், இவைகள் நடப்பதை அதை பின்பற்றப்படுவதை அவர்கள் கண்காணித்து இஷ்ராஃப் செய்து கொண்டு இருக்கின்ற என்ற அந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம்.
நாங்கள் எல்லோரும் அல் குர்ஆனை எடுத்து சரளமாக ஓதிக்கொண்டே போவோம். ஆரம்ப வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம், குர்ஆனை விளங்குவதற்கு அதை ஓதுவது அதனுடைய முன்னேற்பாடு. தொழுவதற்கு எவ்வாறு அவசியமோ அதே போன்று குர்ஆனை விளங்குவதற்கு குர்ஆனை முதல் ஓத வேண்டும். ஓதுவதுதான் குர்ஆனுடைய நோக்கம் அல்ல. ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது, ஆனால் அந்த குர்ஆனை விளங்கி அதில் உள்ள விடயங்களை புரிந்து அதன்படி எங்களுடைய செயற்பாடு அமைவது மிக முக்கியமான விஷயம். நாங்கள் எல்லோரும் ஓதியிருப்போம் சூரத்துல் பக்ராவிலே 30வது ஆயத்து முதல் 33வது ஆயத்து. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்ற உலகத்திலே எந்த மதுஹபோ, எந்த அகாயிது, எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, எந்த நாடு, எந்த இடத்தில் இருந்தாலும் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்ட விஷயம். மெம்பரிலே, மாநாடிலே, பத்திரிகையிலே, வானொலியிலே, தொலைக்காட்சியிலே என்ன? وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَنْ يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ قَالُوا سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ قَالَ يَا آدَمُ أَنْبِئْهُمْ بِأَسْمَائِهِمْ وَلَمَّا أَنْبَأَهُمْ بِأَسْمَائِهِمْ قَالَ أَلَمْ أَقُلْ لَكُمْ إِنِّي أَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَأَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا كُنْتُمْ تَكْتُمُونَ. சூரத்துல் பக்ராவில் இருந்து 30வது ஆயத்திலிருந்து 30, 31, 32, 33வது ஆயத்து. இதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இதை நாங்கள் ஓதி இருப்போம், படித்திருப்போம். ஆனால் இதனுடைய தர்ஜுமாவை சில நேரங்களிலே வாசித்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் அதனுடைய தெளிவும் அதை பற்றிய ஆழமான விளக்கத்தையும் நாங்கள் பெற்றிருப்போமா இருந்தால், ஆனால் தஃப்சீருடைய குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்த, வாசித்த, படித்தவர்களினால் ஓரளவுக்கு அதனை புரிந்திருக்கலாம். மனிதனை பற்றி, மனிதனுடைய குணத்தை பற்றி மலக்குமார்கள், மலாயிக்கத்துல்லாஹ் ஓரளவுக்கு அறிந்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும். இதனுடைய பொதுவான கருத்தை நான் சொல்லுகிறேன். எவ்வாறு என்றால், அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொன்னால், நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய ஒரு பிரதிநிதியை நான் இந்த உலகத்திலே உருவாக்கப் போகிறேன். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், குழப்பமும் சண்டையும் கொலையும் யுத்தமோட்டக்கூடிய அவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து துது செய்து புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாததை நான் அறிகின்றேன். எல்லா விடயங்களையும், எல்லா அஸ்மாக்களையும் அல்லாஹு தஆலா நபி, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு மலாய்க்காமார்களுக்கு அதனை தெளிவுபடுத்தி, அவர்களுடைய அந்த நாமங்களை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ தூய்மையானவன், நீ கற்றுத்தந்ததை தவிர எங்களிடத்திலே எதுவுமே கிடையாது, நீ அறிந்தவனும் இல்லை, ஒரு நுண்ணறிவு உள்ளவனாகவும் இருக்கின்றாய். ஆதமே, அவர்களுடைய பெயர்களை, திருநாமங்களை நீர் முடிவீராக. அவர்களுக்கு அறிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொன்னான், யா ஆதம் அம்பியூஹும் பி அஸ்மாயிஹிம் வலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹிம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் வானத்தினதும் பூமியினதும் மறைவான அறிவுகளை நான் அறிந்திருக்கின்றேன், நீங்கள் வெளிக்காட்டுவதையும் உள்ளத்தில் வைத்திருப்பதை நான் தெரிந்திருக்கின்றேன். மா துஃஅலமு மா துபுதூன் வமா குந்தும் தக்துமூன். இதனுடைய பொதுவான மேலோட்டமான கருத்து. தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்த்தாலும் நீங்கள் சூரா பக்ரானுடைய 30 to 33 வரையும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருப்பவர்கள் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் வருவோம், மலக்குமார்கள் என்றால் யார்? அவர்களுடைய சக்தி
அவர்களுடைய பலம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆற்றல் யாவும் அது மிக மிக ஒரு சக்தியும் பலமும். சிலர்களுக்கு து அஜ்னிஹத்தின் பல இறக்கைகள் இருக்கின்றது அவர்களுக்கு. மசுனா வசுலாத வருபா, இரட்டிப்பாக, மூன்றாக, நான்காக, இப்படியாக பல வகையான சக்திகளையும் வல்லமைகளையும் பிரமாண்டமான விசித்திரமான ஒரு ஆற்றலையும் கொண்டவர்கள் மலக்குமார்கள். சில அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கலாம், இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மலக்குமார்கள் தினந்தோறும் படைக்கிறானாம் விண்ணுலகத்தில் இருந்து. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மலக்குமார்கள் வந்து விண்ணுலகத்திலே இருந்து மண்ணுலகத்துக்கு வந்து அப்படியே இறங்கி கௌபத்துல்லாவை ஒரு வலம் வந்து விட்டு சுத்தி விட்டு மீண்டும் வானுலகத்துக்கு செல்லுவார்கள், திரும்பி வரமாட்டார்கள். அடுத்த நாளைக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைக்கிறான், அடுத்த நாளைக்கு புதுசாக படைக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பும் அவனுடைய செயற்பாடும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய குதரத்தும் சம்பந்தமாக அல்லாமா மக்காரிம் ஷீராசி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் அம்சல் என்ற கிதாபிலே இதை மிக அழகாக விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அற்புதம், மலக்குமார்களுடைய விசித்திரம். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் யார்? ரூஹுல் அமீன். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலே வஹி இறங்கிய பொழுது இறங்கினார்கள். இப்படியான சில முக்கியமான கட்டத்தில் மாத்திரம்தான் அவர்கள் இறங்கக்கூடியவர்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ரூஹுல் அமீன் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார் அவர்கள் எல்லாம் உள்ளடக்கியதான் இந்த மலக்குமார்கள் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மகா உன்னதமான சக்தி படைத்தவர்கள். இவர்கள் ஒரு அளவுக்கு, ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு மனிதனை பற்றி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, ஆதத்துடைய சந்ததியை பற்றி அறிந்திருந்தார்கள். இல்லாவிட்டால் யா அல்லாஹ் நீ அவரை படைக்க போகிறீரா, உன்னுடைய பிரதிநிதியை இந்த உலகத்திலே படைக்க போகிறீரா? குழப்பத்தை உண்டாக்கி இரத்தத்தை ஓட்டுவார்கள். அப்ப குழப்பத்தை உண்டாக்கி இரத்தத்தை ஓட்டுவது என்றால் அவர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இஸ்பிகு திமா وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. குழப்பங்களை உண்டாக்கி இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், கொலை செய்யக்கூடியவர்கள், சண்டை பிடிக்கக்கூடியவர்கள், சச்சரவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களே. எனவே மலக்குமார்கள் அறிந்திருந்தார்கள், ஒரு அளவுக்குத்தான் அறிந்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? அவருக்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் தானே உன்னை புகழ்கிறோம், நாங்கள் உன்னை துதி என்ன உன்னுடைய தக்தீஸ், உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், உன்னை புகழ்கிறோம் என்று சொன்ன பொழுது இறைவன் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாததை நான் அறிந்திருக்கின்றேன். எனவே மலக்குமார்களுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனித சமுதாயத்திலே இருந்த மா மனிதர், உலகத்திலே இதுவரைக்கும் படைக்கப்பட போகிற சொர்க்கம், நரகம், எல்லா படைப்பினங்கள், மனித ஜின் எல்லோரையும் விட ஆக முன்னணியிலே இருப்பவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அந்த உபூதியத்தினால், வணக்க வழிபாட்டினால் இறைவனிடம் நெருங்கி நெருங்கி, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், விண்ணுலக யாத்திரை மேராஜுடைய இரவின் போது, மேராஜுடைய இரவை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் மேராஜை பற்றி அது நீண்ட ஒரு வரலாறு. அன்னை ஹதீஜாவும் ஹஸரத் அபூ தாலிபும் ஒரே வருடத்திலே மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மார்க்க விஷயத்தை தீன் உலகத்திலே இறங்கிய பொழுது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர் அன்னை ஹதீஜா அவர்கள். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தீனுடைய பணிக்காக இந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவழியுங்கள் என்று துறந்து கொடுத்த ஒரு மாபெரும் சீமாட்டி. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போதெல்லாம் குறைஷி காவிரர்களால், முஷ்ரிக்கீங்களால் அநியாயம் வருகிறதோ அப்போதெல்லாம் அபூ தாலிப் தன்னுடைய
உருகிய வாளோடு அவர்கள் நின்று உதவி காத்தவர்கள். 3 வருடமாக மக்கமா நகரத்திலே பொருளாதார தடை செய்து கொடுக்கல் வாங்கல் உணவு எதுவுமே இல்லாமல் 3 வருடமாக அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கு இருக்கிறது, மக்காவில் காபத்துல்லாவில் இருந்து கொஞ்சம் மேலுக்கு போனால் இருக்கும், அதிலே போட்டு அவர்கள் வைத்த பொழுது அந்த நேரமெல்லாம் அந்த ரசூலுல்லாவையும் அவர்களோடு இருந்தவர்களையும் பாதுகாத்தவர்கள் இந்த அலியினுடைய தந்தை ஹசரத் அபூ தாலிப் அவர்கள். அபூ தாலிபை பற்றி தனி ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, அது வேற விஷயம். எந்த அளவுக்கு சொன்னா, எதிரிகள் வந்து ரசூலுல்லாவை தாக்கி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய மகன், அருமை மகன் ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே தூங்குகிறார்களோ அந்த இடத்திலே இரவாகிய பொழுது ரசூலுல்லாவை அந்த இடத்திலே தூங்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் படுத்த இடத்திலே தன்னுடைய மகன் அலியை என்ன செய்வார்கள், படுக்க வைப்பார்கள். கொலை செய்யப்படுவதாக இருந்தால் அலி கொல்லப்படட்டும், அந்த அந்த அன்னலார் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இப்படியெல்லாம் பாதுகாத்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள். அது அப்படி இருக்க இந்த ஹதீஜாவும் இந்த ஹசரத் அபூ தாலிபும் 2 பேரும் மரணித்ததற்கு பிறகு அதுக்கு ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று வரலாற்றில் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பாரிய இழப்பு. அந்த பாரிய இழப்பை ஈடு செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உளரீதியாக பக்குவப்படுத்துவதற்கும் தைரியம் ஊட்டுவதற்கும் விண்ணுலகத்துக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது அங்கே இவ்வாறான மலக்குமார்களுடைய விடயங்களையும் அவர்களையும் கண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் உற்சாகமும் தைரியமும் உள்ளத்திலே அந்த இழந்த இழப்பை பன்மடங்கு அவர்கள் அதை மறந்து தான் ஒரு தைரியமும் ஒரு புத்துணர்ச்சியும் பெறுவதற்கு வழிகோலியது. அப்பொழுது அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ராயில் ரசூலுல்லாஹை விண்ணுலகத்துக்கு கொண்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள், வானுலகத்துக்கு அங்கால் சொன்னது சொன்னார்கள், இதுக்கு மேலால் என்னால் வர முடியாது, கொஞ்ச தூரம் இதுக்கு மேலே நான் வருவனாக இருந்தால் நான் அவள் கருகி சாம்பலாகி விடுவேன். லவ் தனவுத்து அன்முலத்தன் லஹ்தரக்த். எனவே அந்த விண்ணுலகத்துக்கு அங்கால் அந்த சன்னிதானத்திலே சிதறத்துல் முந்தஹா என்ற அந்த சன்னிதானத்திலே இந்த கோடான கோடி மனித சமுதாயத்திலே ஒரே ஒரு ஜீவனுக்கு மாத்திரம்தான் அந்த அவையிலே அந்த சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த மாபெரும் உன்னதமான ஒரு மகத்துவமும் ஒரு சிறப்பும் ஒரு அந்தஸ்து. எனவே இப்படியான மனிதரையா நீ உலகத்திலே படைக்கப் போகிறாய் என்று குழப்பமும் ரத்தம் ஓட்டக்கூடியவர்களும் சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடியவர்களையும் என்று கேட்ட அவர்கள் இப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் அப்பால் சென்று ஒரு அவனுடைய அடியார் அவனுடைய இறுதி தூதருடைய நிலையை கண்டு அது உலகமே வியப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இப்பொழுது நாங்கள் இதில் பார்க்கிறோம், வஅல்லமல் ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனைத்து திருநாமங்களையும் அனைத்து அஸ்மாக்களையும் அனைத்து விடயங்களையும் கற்றுக் கொடுத்தான். சும்மா அரலஹும், சும்மா அல்லமஹும் இல்லை, சும்மா அரல் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹவுலா இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால், நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்தால் நீங்கள் அவர்களுடைய திருநாமங்களை சொல்லுங்கள், அவர்களுடைய விடயத்தை சொல்லுங்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள் மலக்குமார்கள்? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். தூய்மையான ரப்பே, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கால யா ஆதம் அம்பிஉஹும் பி அஸ்மாஇஹிம், அவர்களுடைய திருநாமங்களை நீங்கள் மொழியுங்கள், சொல்லுங்கள். அவர்களுடைய திருநாமங்களை சொன்னதற்கு பிறகு வலம்மா அம்பாஹும் பி அஸ்மாஇஹிம் கால அலம்ம குல்லக்கும் இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அஅலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன். விண்ணுலகம் மண்ணுலகத்தினுடைய ரகசியங்கள் மறைவுகள் அறியாத விடயங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன் என்பதை
நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் மறைத்து வைத்திருப்பதை வெளியிலே உங்களுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் யாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இதில் நாங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்திலே பல வகையான மகத்துவங்களையும் உன்னதமான விடயங்களையும் நிகழ்த்துவதற்கு வந்த மனிதன். இந்த ஆயத்துகள் ஓதிய இந்த குர்ஆன் ஆயத்துகள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அதனுடைய அந்தரங்கம் ஹலீஃபத்துல்லா, அதனுடைய அந்தரங்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அல் ஹிலாஃபா, அல்லாஹ்வுடைய அந்த பிரதிநிதித்துவம். ஏனென்றால் மலக்குமார்கள் மனிதனுடைய அத்தனை ஹகீகத்துகளையும் லம் யகூனு கத் இத்தலஹு அலா தமாமில் ஹகீகா அல்லதி தக்தலி வஜூதுல் இன்சான் ஃபில் அர்த் லிதாலிக அக்பரஹும் அஸ்ஸ வஜல் பிஅன்னஹு யஅலமு மா லா யஅலமூன். மனிதனுடைய ஹகீகத்தை, மனிதர்களுடைய பரிசுத்தமானவர்களுடைய மாசூம்களுடைய நபியுடைய அவர்களுடைய யதார்த்தத்தை, அந்தரங்கத்தை, உள்ளரங்கத்தை அனைத்தையும் அவர்கள் தமாமுல் ஹகீகா, அவருடைய ஹகீகத்தை அவர்கள் பூரணமாக தகவல் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அந்த மனிதன் இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கின்றான்? அப்பொழுது அவர்கள் தெரியாததை அல்லாஹு தஆலா தெரிந்திருக்கின்றான் என்பதை இதிலே ஹக் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதிலே நாங்கள் பார்க்கலாம், இந்த வசனங்களை நாங்கள் மீட்டி ஓரளவுக்கு பார்க்கின்ற பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட அறிவுதான் மலக்குமார்களிடத்திலும் என்ன இருந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த ரசூலுல்லாவுக்கு பிறகுள்ள அந்த ஹிலாஃபத்துடைய நிலையிலே மன்ஹஜ் அஹ்லுல் பைத், மன்ஹஜுல் ஹுலஃபா, ஹலீஃபாக்களுடைய அவர்களுடைய தகமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் நாங்கள் இந்த அஹ்ல் பைத்துகளுடைய அந்த தன்மையையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்குள்ளே இப்பொழுது ஓதிய அந்த ஆயத்துக்குள்ளே எவ்வாறான மறைமுகமான ஒரு விழுமியங்களையும் உன்னதமான தன்மைகளையும் இந்த மனித புனிதர்கள், அதில் குறிப்பாக இமாம்கள் ரசூலுல்லாவுடைய அந்த நுபுவத்துக்கு பொருத்தமான அந்த பாரிய சுமையை சுமப்பதற்கு தகுதியானவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. அஹ்லுல் பைத்துகள் ரசூலுல்லாவுடைய தீனுக்கு பிறகு அவர்கள் அந்த அதிலே கூட்டல் குறைத்தல் எதுவும் இல்லாமல் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் பரிபூரணமாக பரிசுத்தவான்களாக மாசூம்களாக எந்தவித தவறும் செய்யாதவர்களாக இருந்தால்தான் அவ்வாறு செய்யலாம். அப்பொழுது இங்கே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இஸ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இதிலே தான் ஃபி மகாமி தப்லீகுடைய எத்தி வைக்கக்கூடிய பிரச்சாரத்துடைய நிலையிலும் கூட அவர்களுக்கு தேவை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொல்றார் என்று சொன்னால் சில நேரங்களில் அதை சொல்லலாம், அவர் சொன்ன விடயத்தினுடைய கருத்து அந்த அம்சம் அமைந்திருக்கும். ஆனால் அந்த வசனத்திலே சில நேரங்களிலே கூட்டி சொல்லலாம், குறைத்து சொல்லலாம், அல்லது இல்லாமலுக்கு சொல்வதற்கு இடம்பாடு இருக்கிறது. அவ்வாறு எந்த விதமான கூட்டல் குறைத்தலும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவ்வாறு அந்த விடயத்தை சொல்கின்ற விஷயத்திலும் அவர்கள் தூய்மையானவர்களாக, எந்த விதமான மறதியும் அல்லது வேறு வகையான உந்து சக்திகளும் மனோநிலையும் இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு ஷரத்து இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்திலே. அதே போன்று இந்த அஹ்லுல் பைத்தினுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதனுடைய ஃபுகஹாக்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை விளங்கி தெரிந்து தெளிந்து அறிந்து சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று ஒரு முஹக்கிகூன் மார்க்கத்தை மிக ஆழமாக ஆய்வு செய்து அதற்கு நல்ல ஒரு நிலையிலே நல்ல ஒரு சரியான முடிவை அறிவிக்கக்கூடிய அந்த அமைப்பிலே
கொண்ட இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இமாம்கள் அஹ்லுல் பைத்துகள் சகல விதமான அறிவுகளிலும் அறிவு ஆற்றல்களிலும் துறை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்க விஷயத்தை சரியாக சொல்லக்கூடிய அமைப்பிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் பரந்து விரிந்து ஆழமாக அகலமாக விடயத்தை மனிதர்கள் படைத்தவர்கள் உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த அறிந்தவர்களிலே அவர்களுடைய எதிர்காலம் பற்றியும் அல்லது அவர்களுடைய அவர்களுக்கு தெரியாத விடயங்களையும் தெரிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. எனவே ஒரு விடயத்தை ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன் வச்சுக்கொள்வோம். அந்த விஷயத்தை யாரால் அதை சரியா செய்யலாம், அதை பற்றிய ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒருவரால் தான். உதாரணமாக ஒரு ஆளுக்கு சோம் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு ஆளுக்கு வருத்தம் நாம் எங்கே போவோம், யார்கிட்ட போவோம்? மரக்கறி வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட அல்லது மர வியாபாரம் பண்ணுறாள்கிட்ட நாங்கள் போவோம். மீம்பிக்கிறவர்கிட்ட போக மாட்டோம், டாக்டர்கிட்ட போவோம். நாங்கள் எங்களுக்கு மார்க்கம் விளங்கும், எங்களுக்கு இது தெரியும் அது தெரியும், டாக்டர்கிட்ட போவோம். கடுமையான வருத்தம் இருந்தால் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்கா நாங்கள் போவோம். எல்லாம் தெரிஞ்சுன்னா அது ஆழமாக தெரிஞ்ச ஆள் தான் போவோம். நாம் அதே போன்றுதான் மார்க்க விடயங்கள் எதுவாக இருந்தாலும் மிக ஆழமாக துறை சார்ந்த அந்த அறிவுகளை கொண்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இந்த வகையிலே தான் நாங்கள் அஹ்லுல் பைத்துகளை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய அறிவை ஹதீஸ்களிலே அவர்களுடைய ஹிக்மத்துகளை ஹிக்கம்களை அவர்களுடைய சொல்லியிருக்கின்ற விடயங்களை அவருடைய வாழ்க்கையை அவருடைய இபாதத்தை அவருடைய தியாகத்தை மற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற அவர்களுடைய அஹ்லாக்குகளை நல்ல பண்புகளை பார்க்கின்ற பொழுதும் எங்களை விடவும் வித்தியாசமான அந்த நுபுவத்தினுடைய ஒளியிலே அந்த பிரகாசத்திலே வந்த ஒரு நிலையை நாங்கள் அவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கலாம். வணக்க வழிபாடு தஹஜ்ஜத் தொழுகை சுன்னத்தான தொழுகை, ஆனால் அவர்களுக்கு ஃபர்லாக வைத்திருப்பார்கள். மக்ரூஹை செய்வது செஞ்சால் ஒன்றுமில்லை, செய்யாட்டி நன்மை, செஞ்சால் ஒன்றுமில்லை மக்ரூ. அதை ஹராமாக அவர்கள் என்ன செய்வார்கள், பேணுதலாக பேணி பாதுகாப்பார்கள். ஃபர்லை கட்டாயம் செய்ய வேண்டும், சுன்னத்தை செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அதை அவர்கள் ஃபர்லாக நிறைவேற்றுவார்கள். அப்படியான பேணுதலாக மிக பேணுதலாக உள்ளவர்கள். தியாகம் தியானம் பல்வேறு குணாதிசயங்களை நாங்கள் அவர்களிடத்திலே காணலாம். இமாம் ஹுசைனுடைய மகன் இமாம் சஜ்ஜாத் அவர்கள், இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் ஒரு ஏழை. அந்த ஏழை மிகவும் கஷ்டம், வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உண்ண கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே அவர்கள் தூங்கி காலையில் எழும்பி பார்க்கின்ற நேரத்தில் அவருடைய வாசப்படியிலே வீட்டிலே முற்றத்திலே ஒரு உணவு பட்டலம் ஒன்று இருக்குமா, எடுத்து சாப்பிடுவார்கள், இது பண்ணுவார்கள். யார் கொண்டு வைக்கிறேன்னு தெரியாது. நீண்ட நாளாக அப்படி செஞ்சுட்டு வந்தாங்க. பிறகு பார்த்தா கொஞ்ச நாளாக காணலை, வருவதில்லை சாமான். எப்பொழுது இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் இமாம் ஹுசைனுடைய மகன் மரணிக்கின்றார்களோ அன்றிலிருந்து அந்த உணவு பட்டணம் கொண்டு சென்றது கிடையாது, இல்லை. அப்படியான ஒரு மறைமுகமான அவருடைய தோளுடைய சுமந்து செல்லுகின்ற அதாவது தடம் கூட பதிந்திருந்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் அலி இப்னு மூஸா ரிதா மஷ்ஹதிலே குராசானிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இமாம் ஹுசைனுடைய ஜைனுல் ஆபிதீன் அவர்களுடைய மகன் இமாம் பாக்கர், இமாம் பாக்கருடைய இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய மகன் மூசல் காதிம் அவருடைய மகன் தான் இமாம் அலி இப்னு மூஸா ரிதா அவர். யாரும் கடன் கேட்டுட்டு வந்திருந்தா, கடன் கேட்டுட்டு வந்திருக்கிற ஆள் தெரியாத அளவுக்கு கதவுக்குள்ளாட என்ன செய்வார்களாம். யாரும் கடன் கேட்டுட்டு வந்தா, ஏன் எனக்கு 1 லட்சம் ரூபா காசு தாங்க, அதில் ஒரு 1000 தீனார் தாங்கன்னு ஒரு மனுஷன் இப்படி வந்துக்கிட்டு கேட்பானா, கூணி குறுகி ஒரு வெக்கம் தானே மனுஷன் போய் கேட்குறேன்னு சொன்னா, பஸ் மேடம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஒரு லோன் தாங்கலை, மாதம் மாதம் தந்துக்கிறோம், கழிச்சு கொள்ளுங்களேன், என்ன நானும் அப்படி போட்டு தான் என்ன செய்யறது, நீ வெக்கம் தானே. யாரும் வந்து கடன் கேட்டால் வந்திருக்கிறாள் யார் என்று தெரியாமல் என்றா என்னை பார்த்து அவர் வெக்கப்படக்கூடாது என்று அந்த ஒரு சின்ன ஒரு அம்சத்திலும் கூட அவர்கள் பேணுதல் அளிப்பார்கள். தெரியாமல் என்ன செய்வார்களாம், கதவினாலே அதை கொடுப்பார்களாம். இப்படியான அவர்களுடைய
உன்னதமான ஒரு நிலை. யார் வந்தாலும் என்ன செய்ய எதிரியாக இருந்தாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள், நோவினை செய்ய மாட்டார்கள். அமீருல் மூமினீன் ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 50 நாடுகளை கூஃபாவிலே அவர்களுடைய ஜனாதிபதியினுடைய செயலகத்தை அமைத்து 50 நாடுகளை ஆட்சி செய்த அந்த மகாபெரிய தலைவர் அமீருல் மூமினீன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நினைத்தால் என்ன செய்வேன், நீங்கள் தேனிலும் மதுரமான அழகான தேனை, ரொட்டியிலே மிக உன்னதமான ரொட்டியை என்னால் நான் உண்ண முடியும், சாப்பிட முடியும். யமன் போன்ற இந்த எங்களுடைய நாட்டின் எல்லைகளிலே ஒரு ஏழை பசியோடு கிடப்பான் என்பதை நான் அறிகின்ற பொழுது அமீர் மூமின்களுடைய தலைவர் நான் எவ்வாறு வயிறு நடைய திண்டு விட்டு நான் தாம்பிகமாக நான் உறங்க முடியும் என்று ஹசரத் அலி அவர்கள் கேட்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அரபிகள் எல்லாம் இந்த அலியோடு போராடுவதற்கு வந்தால் அவர்களை புறமுதுகு காட்டுகி ஓடுகின்ற வரைக்கும் நான் எதிர்த்து போராடுவேன், போராடி நான் அவர்கள் எல்லோரையும் மிகைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரம். சாப்பாடு என்ன தெரியுமா, ஒரு சில காஞ்ச ரொட்டிகளும் உப்பு அல்லது பால் கொஞ்சம் இருக்குமா, சில இதில் அப்படி அந்த சாப்பாடு அந்த பிஞ்ச ரொட்டியெல்லாம் காஞ்ச ரொட்டியெல்லாம் வச்சு அதில் சீல் அடிச்சிருக்குமா, இது தாமும் அலி இப்னு அபி தாலிப் அபூ தாலிபுடைய உணவு சொல்லி வச்சிருக்குமா. அப்படிப்பட்ட அந்த சாப்பாடு திண்டு விட்டு இப்படியான வீரம். ஏன் நாங்கள் சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம் அவர்களை இந்த ஒரு யுத்தத்தில் ஹைபர் கோட்டைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சவுதிக்கு போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்யறாங்க சொன்னால் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடிட்டு போனால் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா கையில் இருக்கிற அந்த முன்னுக்கு வச்சுட்டு போராடுகின்ற அந்த கவசம் உடைஞ்சிட்டு போன போக்கில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஹைபர் கோட்டையினுடைய கதவை அப்படி புட்டிங்க என்ன செய்கிறாங்க எடுத்து வச்சு அப்படி தூக்கி வச்சு போராடக்கூடிய ஒரு தன்மை இதொன்று வந்துச்சான். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 42 சஹாபாக்கள் தூக்கித்தான் அந்த கதவை என்ன செய்தார்களாம், அந்த இடத்துல இருந்த இடத்துல அந்த அந்த அசவுல அந்த இதில் தூக்கி கொள்ளுகினார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வீரர் சொல்றார், உலகத்திலே உள்ள அத்தனை பொருட்களையும் இந்த அபூ தாலிபுடைய மகன் அலிக்கு தந்தாலும் சின்ன ஒரு எறும்பிலே சின்ன ஒரு பூச்சின் வாயிலே இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு உணவை ஒரு சின்ன ஒரு இலை என்ற ஒரு எறும்பு தூக்கி கொண்டு போகின்ற பொழுது அதை வாயிலே இருந்து விடு என்றால் அவ்வளவுக்கு ஒரு அநியாயம் நான் என்ன செய்ய மாட்டேன், உலகம் அதில் உள்ளதை தந்தாலும் கூட இந்த அபூ தாலிப் அதில் இருக்கின்ற உணவை கூட என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார் என்று சொன்னார்கள் அமீருல் மூமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள். சின்ன விஷயத்துக்கு மனுஷன் என்ன செய்யறான், ஒரு கொலை சின்ன பிஸ்டோல் எடுத்து என்ன செய்யறாரு, ஒரு அவனுக்கு கொலை செஞ்சு ஓடும், இந்தால 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போறான், அல்லது என்ன செய்யறான் ஒரு கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு போறான். அரசியல் கொலை, மற்ற கொலை, குடும்ப கொலை, எப்படியெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் மனுஷன் இன்றைக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள். எனவே இந்த இறைவனுடைய இந்த தீனை, இந்த அறநெறியை, இந்த தத்துவங்களை, இதனுடைய ஆழம் அகலம் என்பவற்றை எல்லா விடயத்தையும் உயிர்ப்பிப்பதற்கு உத்தமர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியான இமாமுன் மாசூம் பரிசுத்தமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த ரூஹுல் ஈமானுடைய உயிரோட்டத்தோடும் குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த இமாமத்தினுடைய அந்த ரிசாலத்தினுடைய ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த நபித்துவத்தை உலகம் முடிகின்ற வரைக்கும் கொண்டு செல்வதற்கு பொருத்தமானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக நிறைய குர்ஆன் ஆயத்துகள் வந்திருக்கிறது, நிறைய ஹதீதுகள் வந்திருக்கிறது. நாங்கள் ஓதிய ஆயத்து இப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன் قال إني جاعلك للناس إماما وقال من ذريتي قال لا ينال عهد الظالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பூரணப்படுத்தினார்,
அதுக்கு பின்னால் அவர் வெற்றி அடைந்ததற்கு பிறகு நான் உம்மை இமாமாக ஆக்குறோம், அப்பொழுது என்னுடைய சந்ததியிலுமா என்று கேட்டார். என்னுடைய இந்த உடன்படிக்கை, இந்த ஆகுது என்னுடைய உடன்படிக்கை, மனிதர்களுடைய உடன்படிக்கை அல்ல, மனிதர்கள் செய்வதல்ல. மன்சபுன் இமாமத் என்ற அந்த அந்த இமாமத்துடைய அந்த மன்சப், அந்த பதவி, அந்த மகாம், லா யனாலு அஹ்தி, என்னுடைய இந்த உடன்படிக்கை அநியாயக்காரர்களை சாரா என்ற அந்த குர்ஆன் ஆயத். ஒயின்னி தாரிக்குன் ஃபீக்கும் சக்லைன் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ இத்ரதி அஹ்ல பைத்தி லைன் யஃப்தரிகா ஹத்தா யரித அலையல் ஹவுத் என்ற ரெண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன். மறுமை நாள் வரைக்கும், சொர்க்கம் வரைக்கும், ஹவுதுல் கௌதர் வரைக்கும் ஒன்றை ஒன்று பிரியாது. குர்ஆனும் என்னுடைய அஹ்லுல் பைத்தும் என்பதை சஹீஹ் முஸ்லிமுடைய திரிமிதியினுடைய ஹதீது. மஸலு அஹ்லுல் பைத்தி ஃபீக்கும் கஸஃபீனத்தின் நூஹ் மன் ரக்கிபஹா நஜா வ மன் தகல்லஃப அன்ஹா கரக். என்னுடைய அஹ்லுல் பைத்துகள் நூஹ் நபியினுடைய கப்பலை போன்றவர்கள். யார் அதிலே ஏறிக்கொண்டார்களோ ஈடேற்றம் அடைந்தார்கள், யார் அதனை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் அழிந்தார்கள். குல்லா அஸ்அலுக்கும் அலை அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நான் இந்த 23 வருட காலமாக செய்த இந்த தீனுடைய பணிக்காக உங்களிடத்திலே நான் கூலி கேட்கிறேன். அதுதான் என்னுடைய கராபத்தை, அஹ்லுல் பைத்தை நான் நேசிப்பது. அமா தர்லா யா அலி அந்த கூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்ல அன்னஹு லா நபிய பாதி. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அலியை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? மூசாவுக்கு ஹாரூன் எவ்வாறான ஒரு அந்தஸ்திலே இருக்கிறாரோ அதே போன்ற ஒரு அந்தஸ்திலே நீர் இருப்பதை நீர் பொருந்திக் கொள்ளவில்லையா? இதே போன்று யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், இதே போன்று மன் குந்து மௌலா ஃபஹாதா அலியுன் மௌலா, இதே போன்று உலாயிக ஹும் கைருல் பரியா, சிறந்த ஒரு படைப்பினம் அலியும் அவருடைய கூட்டத்தினர்களும் என்று சொல்லக்கூடிய அந்த யனாபியுல் மவத்தா. அதே போன்று தஃப்சீர் அஸ்ஸமக்ஷரி, இமாம் ஸமக்ஷரியுடைய தஃப்சீர் போன்ற கிரந்தங்களில் இவ்வாறாக நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். மாமேதை அல்லாமா ஹில்லி அவர்கள் சில நேரங்களிலே இஸ்லாமிய உலகத்திலே அறிந்திருப்பார்கள், பலர்கள் தெரியாமல் இருக்கலாம். அல்லாமா ஹில்லி என்ற மாபெரும் அறிஞர் ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார், 2 பாகங்களை கொண்டது. என்னுடைய நூலகத்திலும் அது இருக்கிறது. அவருடைய கிதாபுடைய பேர் என்ன சொன்னா அல் ஃபைன். 2000 ஆதாரங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அமீருல் மூமினுடைய ஹிலாஃபத்து இமாமத்து சம்பந்தமாக, அஹ்லுல் பைத்துகளுடைய இமாமத்து சம்பந்தமான ஆதாரங்களை அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் அல் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலும் அவர்கள் முழுதும் வேறு சுன்னத்துல் ஜமா, அதாவது அந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற அவர்களுடைய கிரந்தங்களிலே அல்ல, சுன்னத்துல் ஜமாஅத்துடைய உலகத்திலே பேசப்படுகின்ற எத்தனையோ கிதாபுகளிலே இருந்து அவர்கள் எடுத்து ஆதாரம் காட்டி எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்றும் இருக்கிறது. சில மனுஷர்கள் அறகுறை, அதான் சொல்லுவாங்கல்ல, நிறைகுடம் தலம்பாது, சிஹாய் சித்தான்னு சொல்றோம். இதை கூட சில மனுஷர்கள் கண்டிருக்க மாட்டாங்க. புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திர்மிதி போன்ற நசாயி போன்ற இந்த கிரந்தத்தை கூட சில நேரத்தில் சில ஆட்கள் கண்டிருக்க மாட்டாங்க. அந்த பேப்பர்ல அல்ல இந்த புத்தகத்தில் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ஒருவன் ஒரு சீரியல் ஒரு விஷயத்தோட பேசிட்டானா எல்லாரும் மாறுகிறது, அல்லது ஒரு விஷயம் கொண்ட என்ன எதிர்த்துட்டானா எல்லாரும் எதிர்க்கிறது. அப்படி இல்லாம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டு என்ன செய்யணும், அந்த விடயங்களை நாங்க சொல்ல வேண்டும், அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே நபிமார்களுடைய நோக்கம், அவர்களுடைய அந்த அத்தௌருல் அம்பியா, அவர்களுடைய இந்த உலகத்துக்கு அவர்களுடைய பொசிஷன், அவர்களுடைய அந்த நிலை, அதுவும் அவர்கள் வந்த நோக்கமும் நாங்கள் 2 வகையாக பார்த்தோம். ஒன்று, மனித சமுதாயத்தை நேர்வழி காட்டி வழிகேட்டிலிருந்து அவர்களை பாதுகாத்து ஹக்கையும் பாத்திலில் இருந்து ஹக்கை அறிகின்ற ஒரு விடயம். அதே போன்று அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் இந்த பூ உலகத்திலே, இந்த உலகத்திலே நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அந்த நோக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த இமாமத்தினுடைய அந்த மகாமுக்கு, அந்த அந்தஸ்துக்கு பொருத்தமானவர்கள் தவறு, மறதி, அநீதி, ஃபாசிக், இறைகட்டளைகளை தெரியாதவர்கள், அதை முன்னெடுத்து செல்வதற்கு முடியாதவர்கள்,
அப்படியானவர்களால் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. ஏனென்றால் வஹையை தவிர அத்தனை அம்சங்களையும் இந்த இமாம்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணப்பாடும் மனோநிலையும் கொள்கையும் நம்பிக்கையும் உறுதியான திடமான அசைக்க முடியாத ஒரு நிலையுமாகும். ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வாறான ஒரு மனநிலை, மலக்கையும் மிஞ்சி போகக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருந்திருக்காவிட்டால் இந்த நுபுவத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த ரிசாலத்தை சுமக்கக்கூடிய அந்த ஒரு தகைமை, அப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ளவர்களுக்கு ஒருவரால் தான் என்ன செய்யும், அது முடியுமான ஒரு காரியம், அது ஏழுமான ஒரு காரியம். ஒரு காலத்திலே நாங்கள் எல்லோரும் படித்திருப்போம் அல்ல தெரிஞ்சிருப்போம். எவ்வாறு என்று சொன்னால், இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய காலத்திலே மதீனா நகரத்திலே கிட்டத்தட்ட பல பசராவிலே, கூஃபாவிலே, எகிப்திலே, இன்றும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளில் இருந்து சுமார் 4000 மாணவர்கள் கால் மடித்து அறிவு படித்து செல்லக்கூடிய தன்மையை நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். அதில் ஒருவராகத்தான் இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் அந்த அவையிலே இருந்து ஹனவி மதுஹபுடைய தலைவர் ஸ்தாபகர் இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் இருந்து படித்த ஒரு மாணவர். அவருடைய ஒரு மாணவர் மாலிக் இமாமுடைய மாணவர் இமாம் ஷாஃபி, அடுத்தது ஹம்பலி என்று சொல்லி இப்படியாக ஒருவருடைய உஸ்தாதாக ஒருவர், அவருடைய மாணவராக ஒருவராக இருந்து படித்திருக்கின்றார். ஆனால் அஹ்லுல் பைத்துகள் யாரிடத்திலிருந்து படித்தார்கள் என்ற கேள்வியை நாங்கள் போட்டு பார்த்தால் அவருடைய தந்தையிடத்திலிருந்து தான் படித்திருப்பார். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர் சொல்லுகிறார்கள், ஹதீசு அபி ஹதீசு ஜத்தி ஹதீசுல் ஹுசைன் ஹதீசு அலி ஹதீசு ரசூலுல்லாஹ் கவுலுல்லாஹ். நான் சொல்லுகின்ற விடயம் இமாம் ஜாஃபர் சாதி சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை சொன்ன விடயம். என்னுடைய தந்தை யார்? இமாம் பாக்கர். என்னுடைய தந்தை சொன்னது என்னுடைய ஜத்து, என்னுடைய பாட்டனார் யார்? வாப்பா பெரிய தந்தை இமாம் பாக்கருடைய தந்தை தான் இமாம் ஜைனுல் ஆபிதீன். ஹதீது ஜத்தி ஹதீதுல் ஹுசைன் அவருடைய தந்தையினுடையது, ஹுசைனுடையது. ஹதீதுல் ஹுசைன் ஹதீது அலி சொன்னது. ஹதீது அலி ஹதீது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீது ரசூலுல்லாஹ் கவுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கவுல், அல்லாஹ்வுடைய வசனம். இதுக்கு வெளியே எங்களிடத்தில் எதுவுமே கிடையாது என்று இமாம்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். சகல துறையிலும் இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஃபிக்ஹ், வானியல், அடுத்தது மனிதன் சம்பந்தமாக, உலகம் சம்பந்தமாக, வானம் கடல், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்கள் சம்பந்தமாக எழுதப்பட்ட கிதாபு சின்ன ஒரு வடிவமாக தமிழிலும் வந்திருக்கிறது. இமாம் ஜாஃபர் சாதிக்கின் ஏகத்துவம் என்ற ஒரு பாருங்கள், தௌஹீதுல் முஃபல்லல் என்று கொஞ்சம் படித்து பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இது மனிதனுடைய அதாவது அன்று இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் மதீனா நகரத்திலே இருந்து சொன்ன விடயம் இன்றைய இந்த கணனி உலகத்திலே ஒரு புதிய ஒரு விடயமாகத்தான் அது இருக்கிறது. தமிழும் கொழும்பிலே, அதாவது ஜாஃபர் சாதிக் அகாடமி அதனால் மொழிபெயர்த்து இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய ஆய்வக நிலையத்தினால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்நாட்டிலும் தமிழ் பேசுகின்ற உலகத்திலும் அந்த புஸ்தகங்கள் பார்க்கப்பட்டு அந்த தௌஹீத் ஏகத்துவத்திலே மக்கள் மிகவும் ஒரு தெளிவான ஒரு விசித்திரமான ஏகத்துவம் என்றால் கை கட்டுறையா, விரலாற்றையா, அது பண்றையா, அப்படியா, கத்தமோடு, அது வேறு சைட். அதை விடவும் பரந்த ஒரு விரிந்த ஒரு விசித்திரமான ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு அறிவு கடலுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கம்தான் இந்த தௌஹீது முஃபல்லல் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய ஏகத்துவ விளக்கம். அவைகளை கொஞ்சம் படித்து பாருங்கள். இப்படியான ஒரு மனோநிலையும் விசித்திரமான ஆழ்ந்த ஒரு அறிவும் கொண்டவர்கள் அஹ்லுல் பைத்துகள். எனவே அந்த மதீனா நகரத்திலே இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய காலத்திலே கூடுதலாக யாரை பார்த்தாலும் ஒன்று கால சாதிக் காலல் பாக்கர், எங்க பார்த்தாலும் எந்த மதரசாவில் பார்த்தாலும் எந்த பள்ளிவாசலில் பார்த்தாலும் பாக்கர் சொன்னார், சாதிக் சொன்னார், இமாம் பாக்கர் அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொன்னார்கள் என்றுதான் எங்க பார்த்தாலும் பேசப்பட்டுச்சான். அந்த அளவுக்கு
அறிவுத்துறையை அவர்கள் சமுதாயத்துக்கு அள்ளி கொடுத்தார்கள். இந்த மதுஹபை, இந்த அஹ்லுல் பைத்துடைய மதுஹபை ஜாஃபரி மதுஹப் என்று சொல்வார்கள். அப்ப இவ்வளவு 12 இமாம்களும் இருக்க, ஏன் இமாம் ஜாஃபர் சாதிக்கு மட்டும், இமாம் பாக்கருக்கு மட்டும் இந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு குலஃபாக்களுடைய குலஃபாவுர் ராஷிதீன்கள் சொல்லப்படக்கூடிய அந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவர்களுடைய அந்த அவருடைய ஆட்சிக்கு பிறகு உமையாக்கள், அதுக்கு பிறகு அப்பாசியங்கள், இவர்களுடைய இந்த காலகட்டத்திலே இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் பாக்கருடைய அந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். எந்த அளவுக்கு சொன்னால், வரலாற்றிலே நாங்கள் பார்த்தால் கூறப்படுகிறது எவ்வாறு என்று சொன்னால், அந்த உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாசியர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்கின்ற காலகட்டம். எனவே அஹ்லுல் பைத்துகளுக்கு உமையாக்களினால் செய்யப்பட்ட கொடுமைகள், அநியாயங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. நஞ்சூட்டி கொலை செய்திருக்கிறார்கள், வாளெடுத்து வெட்டியிருக்கிறார்கள், அவர்களை கைதியாக பிடித்து அடைத்திருக்கின்றார்கள். வரலாற்று நிறைந்து காணப்படுகிறது. ஒரு சிலர்களை தவிர அவர்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாசியருடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு மரியாதை கொடுத்து அஹ்லுல் பைத்துகளை கௌரவப்படுத்தினால் தான் என்ன செய்யலாம், தங்களுடைய ஆட்சியை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சாதகமான ஒரு நிலை அஹ்லுல் பைத்துக்கு ஏற்பட்ட காலகட்டம் தான் இந்த இமாம் பாக்கருடைய, இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய காலம். எனவே அவர்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்களிடத்தில் இந்த அறிவை, அவர்களிடத்தில் இந்த மகா பொக்கிஷத்தை, இந்த அறிவென்னும் களஞ்சியத்தை, இந்த சமுதாயத்துக்கு இந்த ஊற்றை அவர்கள் துறந்து கொடுத்தார். இந்த அறிவு எல்லா அஹ்லுல் பைத் இமாம்களிடத்திலும் இருந்தது. எல்லா அஹ்லுல் பைத் இமாம்களிடத்திலும் இந்த தன்மை காணப்பட்டது. நாங்க பார்க்கலாம், இமாம் ஹுசைன் கர்பலா களத்திலே வாளெடுத்து போராடி சண்டை செய்து ஷஹீதாகிறார்கள். அவருடைய சகோதரர் இமாம் ஹசன் என்ன செய்கிறார், அன்றிருந்த ஹலீஃபாவோடு தலைவரோடு சமாதான ஒப்பந்தம் செய்கிறார். நாங்கள் பார்த்தா என்ன, இமாம் ஹுசைன் கொஞ்சம், ஹசன் கொஞ்சம் கோழைத்தனமும் இமாம் வீரத்தனமும் என்ன நாங்கள் பார்க்கலாம். அட இவர் வீரன்டா, அவர் கொஞ்சம் வீரன் இல்லை போல, பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே அப்படி அல்ல. அன்றைய உரூஃப், அன்றைய கள நிலவரம் இமாம் ஹசனுடைய காலகட்டத்திலே அவ்வாறு தான் இருந்தது. சமாதானத்தை தவிர வேறு எந்த வழியும் அங்கே இருக்கவில்லை. இமாம் ஹுசைனுக்கும் சமாதானம் செய்திருக்கலாம் இல்லை, அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்து மாத்திரம்தான் இந்த தீனை நிலைநாட்ட முடியும் என்பதை இமாம் ஹுசைன் அவர்கள் கண்டார்கள், அந்த வேலை செய்தார்கள். இங்கே இமாம் ஹசனுடைய இடத்திலே இமாம் ஹுசைனும், இமாம் ஹுசைனுடைய இடத்திலே இமாம் ஹசனும் இருந்தாலும், இமாம் ஹசன் அவர்கள் ஹுசைனை போன்று வீரமரணம் ஷஹீதாகி தன்னுடைய எழுச்சிக்கு வித்திட்டிருப்பார்கள். இமாம் ஹசனுடைய இடத்திலே ஹுசைன் இருந்தாலும் அங்கே அவர்கள் சமாதான ஒப்பந்தம் தான் செய்திருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் முடிவு செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த காலகட்டத்திலே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். இதுதான் இமாமத்துடைய வழிகாட்டல். இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய காலத்திலே பார்த்தால், அவர்கள் தன்னுடைய பாட்டனார் தந்தை யாரு ஹஸரத் அலி உடைய வாழ்க்கைக்கும் இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம். இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய காலத்தில் பார்த்தா, இமாம் ஜாஃபர் சாதி ஒரு வகையான ஒரு ஆடம்பர வாழ்க்கை போன்று, ஒரு டாம்பீகமான வாழ்க்கை போன்று இருந்தது அவருடைய வாழ்க்கை. உடை மட்டும் பல உடைகள் இருக்குமா, பள்ளிக்கு போறேன்டா ஒரு உடை, விருந்துக்கு போறேன்டா ஒரு உடை, இன்னிடத்துக்கு போறேன்டா ஒரு உடை, இப்படியாக பல வகையான உடைகளையும், ஒரு வகையான ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் அமீருல் மூமினின் ஹஸரத் அலியுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவருடைய சாப்பாட்டை பார்த்தால், அவருடைய உடையை பார்த்தால், கந்தலான உடை கந்தையானாலும் கசைக்கு கட்டி என்ற அந்த பழமொழிக்கினுடைய ஒரு உதாரண புருஷராக அலி வாழ்ந்திருக்கிறார். இவ்விடத்திலே நாங்கள் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், அலியினுடைய காலத்திலே எவ்வாறு இருந்தது என்றால், மக்கள் மிகவும் துறவரம் மிக்கவர்களாக, துறவிகளாக, உலகத்தை வாழ்க்கையை விட்டும் ஒதுங்கி அல்லாஹ்வுடைய கொடுத்த அருள்களை விட்டும் மக்கள் ஒழுங்கா உடுப்பதில்லை, ஒழுங்கா தின்வதில்லை, ஒரு வகையான ஜூது, ஒரு வகையான துறவரம், ஒரு வகையான பற்றுதல், பக்தி, இப்படியா இருந்த பொழுது இல்ல ஹஸரத் அலியுடைய காலத்திலே மிகவும் ஆடம்பரமாக இருந்தார்களாம். இது இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய காலத்தில் இப்படியான ஒரு நிலை, துறவரமும் அந்த சூஃபித்துவ தன்மை ஏற்பட்டு இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய காலத்தில். ஹஸரத் அலியுடைய காலத்தில் அவ்வாறு இல்லை. டாம்பீகம், மன்னர்களுடைய மாளிகையிலே பார்த்தால், அவருடைய வீடுகளிலே பார்த்தால்
குடி கும்மாளம் அது உடுப்பு சாப்பாடு இப்படியா இருந்த இந்த காலகட்டத்திலே இமாம் என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்ட வேண்டும். அந்த டாம்பிகமான வாழ்க்கைக்கு எதிராக, அந்த ஒய்யாரமான வாழ்க்கைக்கு எதிராக தக்குவாவும் ஜுஹுதும் வரவும் இறையச்சம் உள்ள வாழ்க்கைக்கு அவர்கள் வித்திட்டார்கள். இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் ஏன் இப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்களுடைய காலத்திலே தான் மக்கள் ஒரு வகையான சூஃபித்துவ வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹுது ஊசீனத்துக்கும், உங்களுடைய அழகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு அந்தந்த காலத்துக்கும் அந்தந்த நேரத்துக்கும் அந்த இடத்துக்கும் எவ்வாறான வாழ்க்கையையும் வழிகாட்டுதலையும் காட்ட வேண்டும் என்பதை இந்த அஹ்லுல் பைத் இமாம்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான தன்மையை கொண்டிருக்கின்ற அந்த நிலையை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்திருந்ததன் காரணமாகத்தான் அந்த ரிசாலத்தை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்தை தொடர்ந்த அதனை அந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தக்கூடிய தகமையும் தன்மையும் கொண்டிருந்த இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு அந்த நிலையை அல்லாஹு தஆலா என்ன செய்திருந்தான்? கொடுத்திருந்தான். இப்படியாக இந்த நாங்கள் பார்க்கலாம். இந்த தன்மையை மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையிலே உள்ளவர்கள் இந்த அஹ்லுல் பைத்தினர்கள். நான் மேற்சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தோடு இன்னும் பல குர்ஆன் வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. சூரத்து ஆல இம்ரானுடைய 103வது வசனம், வாதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? வாதஸிமு, அந்த இஅ்திஸாம் என்றால் பற்றி பிடித்துக் கொள்வது. இந்த பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த இதை கொண்ட கருத்து தான் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா, அது இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் இது அல் குர்ஆன் அல் ஹதீஸ். எனவே ஹப்லுல்லாஹ் என்பது ஆலுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதை ரூஹுல் மஆனியின் 4வது பாகத்தின் 16வது பக்கத்திலே இமாம் ஆலூசி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதிலே அந்த அஹ்லுல் பைத்தையும் குர்ஆனையும் பின்பற்றி நடந்தால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த விடயமும், அந்த இறுக அதை நீங்கள் பலமாக பற்றி பிடிக்கின்ற பொழுது பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்ற இதையும் பார்க்கின்ற பொழுது இரண்டுக்கும் இடையிலே ஒரு ஒத்து வரக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விடயம் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் என்ன செய்யுங்கள்? கேளுங்கள், தெரிந்தவர்களிடம் கேளுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர், தெரிந்த மார்க்கத்தை தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த விடயம் அஹ்லு ஸிக்ர் யார் என்றால் அஹ்லு ஸிக்ர் ஹும் அஹ்லுல் பைத், அவர்கள் அஹ்லுல் பைத்துகள் தான். விடயத்தை அச்சொட்டாக ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை, குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை அச்சொட்டாக தெரிந்தவர்கள் அஹ்லுல் பைத்துகள் என்பதை இமாம் குர்துபி அவர்கள் தஃப்சீருல் குர்துபி இதிலே 11வது பாகத்தின் 272வது பக்கத்திலே அஹ்லு ஸிக்ர் ஹும் அஹ்லுல் பைத் அலைஹிஸ்ஸலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இதே போன்று இன்னும் ஒரு ஆயத், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள், அடுத்து உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களை என்ன செய்தீர்கள்? நீங்கள் வழிபட்டு நடவுங்கள். உலில் அம்ரு யார்? உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற அந்த இறைவனுடைய வசனத்திலே உலுல் அம்ர் ஆலுல் பைத், அஹ்லுல் பைத்தினர்கள் என்பதை ஷவாஹிது தன்சீல் இமாம் அல் ஹாக்கிம் அவர்கள், இமாம் ஹாக்கிம் அல் ஹஸ்கானி அவர்கள் தன்னுடைய 1ஆம் பாகத்தின் 147வது பக்கத்திலே சுட்டி காட்டுகின்றார். இந்த அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் வழிபடுங்கள் என்பதை நாங்கள் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு என்ன செய்யலாம்? நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், சூரத்து நிசாவினுடைய 83வது வசனம், வலவ் ருத்தூஹு இலர் ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும்
லஅலிமஹுல்லதீன இஸ்தம்பிதூனஹு மின்ஹும். ஒரு விஷயம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் என்ன, அதனை வல ருத்து இலர் ரசூல், ரசூலிடத்திலும் வைலா உலில் அம்ரி மின்ஹும், அவங்க அந்த விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் நீங்கள் கொண்டு சென்றால் லஅலிமஹுல்லதீன இஸ்தம்பிதூன மின்ஹும், அவர்கள் அதனுடைய அதை ஊகித்து உணர இஸ்தின்பாத் பண்ணக்கூடிய அந்த தன்மை உடையவர்கள். எனவே உளில் அம்ர் என்று முன் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு இந்த வசனத்தை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது அது உமராக்கள் அல்ல, ஆட்சி அதிகாரம், உங்களுக்கு விவகாரங்கள் பொறுப்பாக ஆட்சி அதிகாரம், மார்க்கம், அரசியல், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய உணவு, எங்களுடைய வணக்கம், வழிபாடு அனைத்துக்கும் வழிகாட்ட வந்தவர்கள் தான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை அரசியல் நாம பேசுறதில்ல, அரசியல் பேசுறதில்ல, அரசியல் நீங்க என்ன இங்க அந்த ஆட்சியாளர் பார்த்துக்கோங்க, பள்ளிக்குள்ள நம்முடைய வேலை எல்லா அனைத்துக்கும் அவர்கள் இருந்தார்கள். ராணுவ தளபதி நான் இல்லை, முப்படை தளபதி அங்க இருக்கார், ஜெனரல் இருக்கார், அவர்கிட்ட போய் பாருங்கள். இல்லை, அனைத்துக்கும் ராணுவமாக இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும், மார்க்க சட்டத்திட்டமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்ட வந்தார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு பொறுப்பை சுமப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் தான் அஹ்லுல் பைத்தினர்கள். அனைத்து விடயங்களையும் சுமக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அவர்கள்தான் மார்க்க சட்டத்திட்டத்தை சரியாக விளங்கியவர்கள். எனவே அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் என்பதற்கு வலௌ ருத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹுல்லதீன இஸ்தன்பிதூன மின்ஹும் என்று நாங்கள் வைத்து இரண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலுல் அம்ரி யார்? மார்க்க விஷயத்தை சரியான முறையில் ஊகித்து உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள். அரசியல் தலைவர்களுக்கு சொல்ல இயலுமா? ஃபத்வா கொடுக்க இயலுமா? ஹுக்கும் சொல்ல இயலுமா? ஹராம் ஹலாலை விவரிக்க முடியுமா? இல்லை. எனவே அவர்கள் ஒரு சைட்டை பார்ப்பார்கள், மதரசாக்கள் தான் ஒரு சைட்டை பார்க்க முடியும். எல்லா விடயங்களையும் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த அஹ்லுல் பைத்தினர்கள், இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள். ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயம் என்ன? ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஒய்து கால ரப்புகளில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்ற சூரத்துல் பக்ராவுடைய 30, 31, 32, 33வது ஆயத்து, அதில் உள்ள விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த மலக்குமார்கள் பரிபூர்ணமாக ஹகீகத்துல் இன்சான், மனிதனுடைய பூரணமான அறிவை பெற்றிருக்காத காரணமாக இவ்வாறு சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன விளக்கத்தை கொடுத்தான் என்பதற்கும் அந்த அஸ்மா, அந்த அதில் வரக்கூடிய அல் அஸ்மா என்ற அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அது எங்கே எப்படியான அந்த ஹிலாஃபத்தை அதை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்ற அந்த விளக்கத்தையும், இதே போன்று இந்த அஹ்லுல் பைத்துகள் இந்த விடயத்தை கொண்டு எடுத்து செல்வதற்கு நபிமார்களுடைய அந்த அவர்களுடைய வருகையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த நோக்கமும் மனித சமுதாயத்தை வழிகாட்டிலே இருந்து அவர்களை பாதுகாத்து உண்மையை பொய்யிலிருந்து உண்மையை அறிந்து என்ன பயானுத்தீன் தீனுடைய விளக்கத்தை கொடுப்பதற்கும், அதே போன்று அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுவதை அவர் கண்காணித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலையையும் நாங்கள் இதுவரை பார்த்தோம். அதே போன்று இந்த அஹ்லுல் பைத் இமாம்களிடத்திலே இமாம் ஜாஃபர் சாதிக்கிடம், இமாம் பாக்கிரிடம், இமாம் ஜைனுல் ஆபிதீனிடம், இமாம் அமீருல் மூமினிடம் இருந்த அந்த விடயங்களையும் இமாம் ஹசன், இமாம் ஹுசைனையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் ஏன் சமாதானம் செய்தார்கள், இவர்கள் ஏன் போராடினார்கள் என்ற விளக்கத்தை எல்லாம் நாங்கள் பார்த்து, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஹப்லுல்லா, அல்லாஹ்வுடைய கயிறு அஹ்லுல் பைத்தினர்கள், அஹ்லுத் திக்ர் அஹ்லுல் பைத்தினர்கள், உலில் அம்ரி மின்கும் உலில் அம்ர் அஹ்லுல் பைத்தினர்கள் என்பதை எல்லாம் ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு மனுஷன் கேட்டாரா, 2 காது என்னத்துக்கு எந்திரிக்கன்னு தெரியுமா? இங்கால கேட்டு இங்கால விடுறதுக்கு அப்படிலாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மூளைக்கு போட்டு பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 30வது ஆயத்து 31, 32, 33 ஓராக்கடை பேரை சொல்லி என்ன செய்வேன் முன்னுக்கு கேட்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா என்ன விளக்கம்? இங்காலைக்கிறாள் கேட்குறேன் என்ன விளக்கம்னு கேட்பேன். அதுக்காக நீ நாளைக்கு என்ன செஞ்சுறாங்க அடுத்த வகுப்புக்கோ
வராமலுக்கு விட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏழுமானவர்கள் பாருங்கள், இயலாதவர்கள் பார்த்து ஒரு இடத்துல கேட்டுவாங்க, முயற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத்தும் நல்லருளும் புரிவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹும்ம இக்ஷிஃப் ஹாதிஹில் கும்ம அன் ஹாதிஹில் உம்மah. ரப்பனா هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى أهل بيته طيبين الطاهرين. والسلام عليكم ورحمة الله وبركاته.